Hi, hello friends, welcome back to Harshani channel. Good morning to all. மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல காலையிலே எழுந்தாச்சு. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு, மிஷின் போட்டு வச்சாச்சு. அடுத்தது துணி மடிக்கிறதுக்கு எப்பவும் போல இருக்குது, ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. மடிச்சிருந்தா நேற்று சாயங்காலமே மடிச்சிருக்கலாம். என்னமோ தெரில, சீரியல் பார்த்துட்டு ஹர்ஷன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படியே டைம் ஓட்டிட்டேன் நான். அதனால் நேற்றுக்கு ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி தான் வந்து அந்த துணியெல்லாம் மடித்து எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிஷின் திரும்ப இன்றைக்கி மிஷின் போட்டிருக்கேன். அந்த துணிகளை வந்து மோஸ்ட்லி கிருத்திகா உணர்த்திடுவாள். அப்படி அவளால் முடியல அப்படின்னா எடுத்து அதை உணர்த்து வந்துடுவாள். அடுத்தது வந்து இந்த வேலைகள் இருக்குது. பாத்திரம் தேய்ச்சி இந்த ஹெல்ப்புக்கு வர பொண்ணு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருக்காங்க. அதையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வைக்கணும். இந்த வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் காலையில் சமையல் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கிருத்திகா என்ன சமைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். 2 குக்கர்லேயும் ரைஸ் இருக்குது. இதில் வந்து சாம்பார் ரசம், சீரக மிளகு ரசம். இதில் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி. அடுத்தது வந்து பரங்கிக்காய் கறிங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம அதில் சமையல். இவ்வளோதான் இன்றைக்கி. காலையில் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை, தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருந்தேன். அதுதான் வந்து காத்தால் இன்றைக்கி நம்ம வீட்டில். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இதுங்க, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 month இருக்கும் பண்ணி இந்த தோசை. திடீர்னு இன்றைக்கி நான் ஞாபகம் வந்தது, சரி வீடியோவில் போடலாமே அப்படின்னு. ஒரு குட்டி ரெசிபி தான், பட் ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க வந்த உடனே டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா டக்குன்னு வந்து இதாக செய்யணும் பசி அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு இது நமக்கே கூட வேணும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு 4 மணி அந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு பதில் இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொடுத்தோம்னா. அப்படியே இது என்ன பார்க்கணும், என்ன ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பன் தோசைங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன் தோசை. இதுக்கு வந்து பெரிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது போதும், வேறு எதுவும் இல்லை. வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரவை இருக்கும், தயிர் இருக்கும், தாளிப்புக்கு தேவையான சாமான்கள் இருக்கும். இதை வச்சா நம்ம வந்து இதை அவ்வளோ அழகாக செய்யலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமானம் நிறைய கொண்டு செய்கிறத விட கைமணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அது நம்ம கொஞ்சமாக சாமானை போட்டு அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு நம்ம செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சமைக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடும். அது ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு கிருபை தான் அது. எல்லாருக்கும் சமைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சமைக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க பார்த்தீங்கன்னா சமையல் நம்மளே கற்றுப்போம். இன்னைக்கு நேற்றுக்கு உப்பு கொஞ்சம் கூட இருந்ததா, சரி இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு நம்மளே கம்மி பண்ணுவோம். புளி நேற்று கூட இருந்ததா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்படின்றது. மோஸ்ட்லி வந்து புளியை வந்து கம்மி பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கிறது பெஸ்ட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளியும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு தக்காளியில் அந்த விதையே வந்து கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு ரொம்ப இதுன்றாங்க. அதை வந்து அதனால் வந்து ஒன்று அந்த நாட்டு தக்காளியில் உள்ள விதையை எடுத்துட்டு அந்த தக்காளி மட்டும் போட்டு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பெங்களூர் தக்காளி நீட்டாக இருக்கு பாருங்க, அது விதையே இருக்காது, அந்த தக்காளி வாங்கி செய்யலாம். அது சூப்பராக இருக்கும். ஆனால் அது புளிப்பு இருக்காது, பட் ஆனால் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். எது செஞ்சாலும் ஓகே தான். நம்ம வந்து புளியை வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. புளிப்பு, உப்பு, காரம் ஒரு 35லேருந்து 40 வரும்போதே நம்ம வந்து அபோவ் 35+னாலே ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பு, உப்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காரம், இது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா 35 வயசு வரைக்கும் நம்ம நல்லா சாப்பிட்டு விதமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு இல்லைங்களா. என்ஜாய் பண்ணுறதுனால இனிமேட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட உடம்புல உள்ள மிஷின் நம்ம வீட்டில் ஏதாவது அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு மிஷின் டெய்லி ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆகும்போது திரும்ப அதை ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம ஆயிலெலாம் போட்டு அதெல்லாம் போட்டு ரிப்பேர் பண்ணுறோம். இல்லை ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னா இனிமேட்டு இதுக்கு ரொம்ப பழசாச்சு, இந்த மிஷினை வந்து இனிமேட்டு அடிக்கடி நம்ம வந்து வீட்டில் வந்து இதை உபயோகப்படுத்தக்கூடாது, எப்போ ரொம்ப ரேராக உபயோகப்படுத்தணும் அப்படின்லாம் வைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம மனுஷன் உடம்பும். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே பார்த்துன்னா நம்ம தான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்ப்போம். என்னடா அது எங்களுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்களே மேடம்,
நீங்க இருக்கீங்களாமா இந்த மாதிரி அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் இருக்கேங்க. எனக்கு வந்து உடம்புக்கு அது ஒண்ணு ஒத்துக்காது அப்படின்னா அதுகிட்ட கண்டிப்பா தொடவே மாட்டேன். நப்பாசை கூட நான் தொட மாட்டேங்க. அதுக்கிட்டே போக மாட்டேன். அது அவ்வளவு பயம் எனக்கு. திரும்ப அது வந்து ஏதாவது பண்ணி நம்ம வேற படுத்துட்டோம்னா யார் ரோல் அடிக்கிறது சொல்லுங்க? வீட்டுல இருக்கிறது அந்த கிருத்திகா மட்டும்தான் பாவம். அவதான் கஷ்டப்பட்டு இருப்போம். அதனால வந்து எதுவுமே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச பொருளா இருந்தாலும் உடம்புக்கு சேரல அப்படின்னா அது அவ்வளவுதாங்க, அப்படியே ஒதுக்கிடுவேன் நான். என்னோட அது இது. நீங்களும் இது நல்ல குணம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது நல்லது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். சரி, நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் ரவைங்க. மாவு வேணும் அப்படின்றது கிடையாது. ரவை ஒரு 3/4 எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பை 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். தயிரும் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் வந்து புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் சின்ன சின்னதாக 2 வெங்காயம் இருந்து, பெருசாக இருந்தால் ஒன்றே போதும் இந்த அளவுக்கு, இந்த குவான்டிட்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்லா சோப்பரில் போட்டு சோப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து கடுகு கடலைப்பருப்பு, தாளிப்புக்கு இதெல்லாம் உளுத்தம்பருப்பு. அடுத்தது வந்து ஜீரகம் 2, மிளகு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோதாங்க இருக்குது. அரிசி மாவு வேணும் அப்படின்னா ஒரே 1 ஸ்பூன் வேணால் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, நம்ம வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்தாச்சுங்க, கரண்டி. இப்போ வந்து இந்த ரவை இருக்கு இல்லையா, இது வறுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாங்க. அப்படியே இந்த ரவையை இதில் கொட்டணும். கொட்டிட்டு நம்ம தயிர் வச்சுருக்கோம் பாருங்க, இந்த தயிர் இந்த 2ஐயும் போட்டு நல்லா கலந்துக்கிறாங்க. நல்லா கலந்துக்கணும். கலந்துன்னா இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நல்லா ஊறிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சா போதும். நல்லா ரொம்ப நேரம்லாம் வைக்கணும் அப்படின்னு இல்லை. வேணும்னா இதுல வந்து ஒரு 1/4 இது தண்ணி மட்டும் கலந்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாவு வந்து நல்லா ஊறி போச்சுங்க, ஃபுல்லாக எடுத்து. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றியே அரைக்கலாம் நம்ம. ஏன்னா இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நமக்கு வேணும். அதனால மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அரிசி மாவு நல்லா மிக்சியில போட்டு ரவையும் இதையும் அரைச்சி எடுத்துட்டோம். ரவையும் தயிரையும் போட்டு அடுத்தது வந்து அரிசி மாவு இந்த இதுல வந்து 1 போட்டிருக்கேன். 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கட்டி கட்டும். அதை நம்ம விஸ்கு வச்சு கூட பண்ணிக்கலாம். நீங்க கையாலேயோ இல்லை கரண்டியாலேயோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஆனியன் இதெல்லாம் வந்து வதக்கியும் போடலாம். 2 விதமா செய்யலாங்க. அடுப்புல வச்சு முதல்ல நல்லா ஆனியன் அந்த கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கி போடலாம். இல்லை அப்படியே பச்சையாகவும் போடலாம். நம்ம வதக்கியே போடலாம். வதக்கி போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ இதுல வந்து தேவையான அளவு உப்பு,
உப்பு போட்டிருக்கேன் இதுலயே. அடுத்தது ஆனியன்லாம் நம்ம வதக்கி போட்டுட்டு அதுல கொஞ்சம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுல இது அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள இந்த ஆனியன்லாம் வதக்கி நம்ம எடுத்துட்டு வரோம். அடுப்புல ஒரு இழுப்பு சட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கு, ஈரம் காயட்டும். இது வந்து கடுகுங்க, கடுகு ஒரே ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூனு, அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். அவ்வளவுதான். எல்லாம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு 2 ஜீரகங்க, 2 ஜீரகம், இப்போ வந்து இந்த ஆனியன் போடணும். ஆனியன்ல இப்போ நீங்க வந்து வேணும்னா மிளகா சேர்த்துக்கலாம், ஒரு மிளகாவை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால அர்ஷன்லாம் காரம் சாப்பிட மாட்டோம், அதனால வந்து மிளகுத்தூள் செஞ்சு வச்சிருக்கேங்க. அது வந்து லைட்டா கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த காரத்துக்கோசரம் அதுல போடுறேன். வதங்கட்டும், வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 அதுல போடுறேன். போட்டு அந்த ராஸ்மல் போக சாட்டை பண்ணிட்டு அதோட சேர்க்க வேண்டியது. லைட்டா காரத்துக்கு போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியா நறுக்கியும் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். அடுத்து பெருங்காயம், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மாவுல இந்த மாவுல இதை கொட்டுறோம். நம்ம இந்த மாவுல ஃபுல்லா கொட்டியாச்சு. கொட்டிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்தாச்சு. இப்போ இதுல ஃப்ளேவருக்கு வேணா கொஞ்சோண்டு நெய், அது ஆப்ஷனல் தான். வேணும்னா விட்டுக்கோங்க, வேண்டாம்னா தேவையில்லை, உங்களோட விருப்பம் தான். இதுவே நல்லா இருக்கும். நல்லா இப்படி பொம்மை மாதிரி நல்லா வரும். இதுக்கு வந்து இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுவே போதும் செய்யறதுக்கு. இதுலயே செஞ்சிடலாம். இப்போ ஸ்லிம்ல வச்சுக்கணும். அதை வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் எண்ணெய்,
எண்ணெய் ஊற்றி நல்லா கரண்டி இப்படி பண்ணிடணும். இப்படி பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து 4 பக்கமும் படும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலக்கி கரண்டி ஃபுல்லாக எடுத்து இப்படி விடணுங்க. எடுத்து விட்டீங்கன்னா போதும். ஃபுல்லாக சின்னதாக தான் வச்சிருக்கேன் நான் ஸ்லிம்ல. உங்களுக்கு எந்த கரண்டியால எடுக்க முடியுமோ அதுல தாராளமா எடுக்கலாம். நீங்க எடுத்து அப்படியே திருப்பி போடலாம். பார்த்தீங்களா? அப்படி போட்டாச்சு. நல்லா பண்ணு மாதிரி நல்லா உப்பி இருக்கு பாருங்க. இது வீடியோல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நேரில் செஞ்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அடுத்த தோசை இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இது நடுவில் எதுவும் இல்லாம ஃபுல்லா வெந்துக்கணுங்க. அதான் முக்கியம். அதுல ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடணும். முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? விட்டுட்டு இதை போட்டு மூடிடணும். ஒரு தட்டு போட்டு மூடினீங்கன்னா அது சீக்கிரம் வெந்துக்கோங்க. அதுக்குதான் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பந்தோசை பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னா இன்னொரு தடவை ரீகால் சொல்லிடுறேன் நான். இது வந்து ரவை ஒரு அரை, நான் வந்து 3/4 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 3/4 கப் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் அது ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு அடி அடிச்சிட்டேன். அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அடித்த உடனே வெங்காயம் கொத்தமல்லியும் போட்டு அது நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் தேவைன்னா நீங்கள் ஒரு மிளகா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன், ஜீரகம் போட்டுக்கிட்டேன், அதில் இந்த பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அந்த இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரவை மாவு, ரவையும் தயிரும் போட்டு உள்ள மாவு அதில் இதை கொட்டி நல்லா அடிக்கு மேலுக்கும் கலக்கணுங்க. கலக்கிட்டு இந்த ஏனம் இருந்தாலே போடுறதுக்கு இந்த இதுலேயே வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நம்ம. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வயசானவங்கலேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இது ஒரு தடவை எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு, கமெண்ட்ஸ்ல இது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ரெடி.